திரையில் பார்த்து வியந்த சீதாராமன் காதல் கதையை நிஜத்தில் கண்முன் காட்டிய ராணுவ வீரர் அனுஷ்மன் சிங் மற்றும் அவரது மனைவி ஸ்மிருதி சிங்கின் காதல் கதை இணையவாசிகளை உருக செய்துள்ளது. ग्लेशियर में चिकित्सा अधिकारी के रूप में तैनात थे कैप्टन अंशुमन सिंह ने असाधारण बहादुरी एवं त्याग का परिचय देते हुए இந்த ஒற்றை காட்சிதான் அண்மை காலமாக இணையவாசிகளின் மனதை ஆட்டிப்படைத்து வருகிறது. கண்ணீரால் நிரம்பிய கண்கள், துக்கம் நிறைந்த முகம் என இருக்கும் ஸ்மிருதி சிங்கின் காதல் கதை சீதாராமம் படத்தின் கதையை கண்முன் நிறுத்துகிறது. ஆம், நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்த ராணுவ வீரர் அனுஷ்மன் சிங்கின் காதல் மனைவிதான் ஸ்மிருதி சிங். கல்லூரி காலத்தில் இருந்தே அனுஷ்மன் சிங் மற்றும் ஸ்மிருதி சிங் காதலித்து வந்துள்ளனர். ஸ்மிருதி பொறியியல் படிப்பு படித்து வர அனுஷ்மன் ராணுவ படிப்பை மேற்கொண்டுள்ளார். 8 வருடங்களாக காதலர்களாக இருந்த இருவரும் 2023ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். அதன்படியே 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்க திட்டமிட்டு வந்தனர். ஆனால் அங்குதான் விதி விளையாடியது. இந்திய ராணுவத்தில் கேப்டனாக இருந்த அனுஷ்மன் சிங் சியாச்சினில் பணியாற்றி வந்தார். திருமணமாகி 4 மாதங்களே ஆன நிலையில் 2023ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி ஒரு துயரச் செய்தி வந்தது. சியாச்சினில் பணியில் இருந்தபோது ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தில் கேப்டன் அனுஷ்மன் சிங் உயிரிழந்தார். அதிலும் மற்ற வீரர்களை காக்கச் சென்றபோதுதான் இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது. இதில் சோகம் என்னவென்றால், உயிரிழப்பதற்கு முந்தைய நாள்தான் தானும் அனுஷ்மன் சிங்கும் அடுத்த 50 ஆண்டுகள் எப்படி வாழப்போகிறோம் என பேசியதாகவும் தழுதழுக்கும் குரலில் கூறுகிறார் ஸ்மிருதி சிங். அண்மையில் அனுஷ்மன் சிங்கின் தியாகத்தை போற்றும் வகையில் கீர்த்தி சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனை அனுஷ்மன் சிங்கின் மனைவி மற்றும் அவரது தாயார் பெற்ற நிலையில் அந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரலாகின. உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரருக்கு பின்னால் இவ்வளவு அழகிய காதல் கதையா என பலரும் உருக, சீதாராமம் படத்தின் கதையை மெய்ப்பித்திருக்கிறார் ஸ்மிருதி என்று உருக்கம் தெரிவித்தனர். பலதரப்பில் பாராட்டுகள் கிளம்பினாலும் மற்றொரு புறம் சர்ச்சைகளும் துரத்த ஆரம்பித்தன. விதவை பெண் கோலத்தில் இருந்த ஸ்மிருதி குறித்து சமூக வலைதளங்களில் ஒருவர் பதிவிட்ட கருத்து சர்ச்சைக்குள்ளானது. இதை கண்டித்து தேசிய மகளிர் ஆணையம் வழக்கு பதிவு செய்தது. இதன்பின் கீர்த்தி சக்ராவை பெற்றுக்கொண்டு மருமகள் வெளியேறிவிட்டதாகவும் தங்களுக்கு எவ்வித பணப்பலன்களும் கிடைக்கவில்லை என்றும் அனுஷ்மன் சிங்கின் பெற்றோர் தெரிவித்திருந்தனர். ஆனால் அனுஷ்மன் சிங்கின் மரணத்திற்காக நிவாரணமாக வழங்கப்பட்ட 1 கோடி ரூபாயை அவரது மனைவிக்கும் பெற்றோருக்கும் பிரித்து கொடுத்து விட்டதாக இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. இது ஒரு புறம் இருக்க, இன்ஸ்டாகிராம் பிரபலமான ரேஷ்மா செபாஸ்டியன் மற்றும் ஸ்மிருதியின் முகஜாடை ஒத்துப்போவதால் அவரின் இன்ஸ்டா பக்கத்தை ஸ்மிருதி என நினைத்து பலரும் விமர்சனங்களை முன்வைத்தனர். இது ஸ்மிருதியின் இன்ஸ்டா பக்கம் இல்லை என ரேஷ்மா செபாஸ்டியன் விளக்கம் அளித்து சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இப்படி பல விமர்சனங்கள் சர்ச்சைகள் உருவெடுத்தாலும் கண்ணியமான மௌனத்தை மட்டுமே கடைபிடித்து வருகிறார் ஸ்மிருதி சிங். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.